அன்டிவைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அவுட்புட் 1 வருமா? இப்போ இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகும். மார்க்கில் இருக்கும் செட் பண்ணும்போது தான் 1 இருக்கும், இல்லாத 0 தான் இருக்கும். ஓகே, இதை தாண்டி இப்போ மேலே போகும்போது 1 இருக்குமோ, ஆனால் இந்த இடத்துல 0 இருக்குமா? புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல 0 இருக்கும்போது அவுட்புட் வந்து 0 இருக்குமா? மோட்டரில் ஆஃப் ஆகிடுமா? நமக்கு என்ன இதையும் தாண்டி போகிறது மோட்டர் ஆஃப் ஆகும். ஐடியா கன்ஃபியூஸ் ஆகும். சரி, நான் கம்மனா சொல்றேன். இதை வந்து நீங்க வெறும் டிஜிட்டல் வரைக்கும் தெரியாது. டிஜிட்டல் காம்பினேஷன் சர்க்யூட், சீக்வன்ஸ் சர்க்யூட் ரெண்டே சாப்டர் மட்டும் தான் தனியாக வச்சுக்கலாம். அதுக்கு எந்த டிஃபரன்ஸ் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா படிச்சுக்கீங்க. காம்பினேஷனும் சீக்வன்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ஐடியா? வந்து ஒன்றும் இல்லைண்ணா வருது. ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். காம்பினேஷன் அப்படின்னா நீங்க இன்புட் என்ன சொன்னீங்க, கரெக்டா இன்புட் என்ன சொன்னீங்களோ அந்த டிபெண்ட் பண்ணி மட்டும் அவுட்புட் வரும். ஓகேவா? சீக்வன்ஸ் சர்க்யூட் அப்படின்னா நீங்க இன்புட்ல கொடுக்குற ஒரு இன்புட் இதுக்கு முன்னாடி அவுட்புட் பண்ணுங்க, அதை எடுத்து கொடுத்து ஃபீட்பேக் கொடுத்தீங்களா, ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அது பெரிய சீக்வன்ஸ் சர்க்யூட். ஃபீட்பேக் சாதாரண போக முடியாது, ஃபீட்பேக் முன்னாடி ஃபீட்பேக் போடுவீங்க. ஏன்னா இன்புட்டை சேவ் பண்ணி தான் தருவாங்க. அது ஒரு கிளாஸ். இந்த மாதிரி முன்னாடி இன்புட்டை நேரம் வச்சுக்கிட்டு அவுட்புட்டை நேரம் வச்சுட்டு அடுத்த இன்புட் கொடுத்தீங்களா அடுத்த சீக்வன்ஸ் சர்க்யூட். காம்பனன்ட் சீக்வன்ஸ் நல்லா டிஃபரன்ஸ் புரியுதா? ஏன்னா இது வந்து எப்படி நீங்கள் கம்பெனிக்கு போனீங்கன்னா கேம்பஸ் வேலை சொல்ல யாருக்கும் பிஇ படிக்கிற ஐடியா இல்லை? எல்லாருக்குமே ஐடியா இல்லையாப்பா? உங்களுக்கு ஏன் பிளாங்காக இருக்கீங்க? பிடிக்கலையா? ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டாக போயிடுங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து கூட பண்ணுறது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் எப்படி செய்யணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா தேவையா? இந்த அப்ளிகேஷன் செய்யறதுக்கு கோடிங் போடுவீங்க. ஓகே, கோடிங் போட்டு டிஜிட்டல் கோடிங் போடுவீங்க. அதை கோடிங் போட்டு அது ஒரு மாடல் வந்து கொடுப்பாங்க. அது எப்படின்னா VLSI டெக்னாலஜி அப்படின்ட்டு ஒரு டெக்னாலஜி. அந்த ஹார்ட்வேர் கொடுத்தீங்கன்னா சிப் எடுத்து கொடுப்பாங்க. அந்த சிப்பை எடுத்து வந்து நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஆஃப் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டெக்னாலஜி. எம்பெடட் அப்படின்னா எம்பெடட்ல மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் கண்ட்ரோலர் அப்படின்றது ப்ராசஸ் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ், மெயின்லி ஒரே ஒரு டிஃபரன்ஸ் யாரோ ஐடியா மெயின் டிஃபரன்ஸ் மெமரி அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து கோர்ஸ் அப்படிங்கிறது மெமரி கோர்ஸே மெயினான டிஃபரன்ஸ் மெயினாக என்ன சொன்னால் மெமரி சொல்லுவாங்க. 80 மெமரி இன்பில்டாக இருக்கும், 85 மெமரி இன்பில்டாக. நீங்கள் மெமரி உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணணும். எக்ஸ்டர்னலாக
பண்ணுறதுங்கிறது அதான் இன்டர்செக்ஷன் அது எல்லாமே இந்த சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. ஃபோர்த்து அப்படின்னா எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணுறது தான் அந்த ஃபோர்த் அப்படிங்கிறதால சொல்லுவாங்க. இந்த 2 நாள் நீங்கள் வந்து படிங்க. இதை வச்சுக்கிட்டே சில அப்ளிகேஷன் செய்ய முடியும். அப்ளிகேஷன் மூலியமாக தான் இந்த எம்பெட் ஃபுல்லாக இருக்கும். 80 வச்சுட்டு என்னென்ன செய்யலாம், சிம்பிளி சின்னதாக அப்ளிகேஷன் செய்ய முடியும். 80 வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் ப்ராடாக எம்பெட் ப்ராடக்ட் செய்யணும். தெரியுது இந்த எந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டு ஈழத்தில் யாரும் செய்ய முடியல. next sem next da நீ உள்ள வந்து ஃபோக்கஸ் பண்றது எம்பெடெட்ல ரெண்டு படிக்கணும். கிளியரா படிச்சீங்களா, இந்த 2 பண்ணீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் சூப்பரா நீங்களா அவுட் ஃபோக்கஸ் பண்ணி நீங்களா வந்து பிளாக் டயக்ராம் சர்க்கிள் டயக்ராம் பண்ணி நீங்களா டெவலப் பண்ணி